ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முட்டைக்கோஸ் கிரேவி ரொம்ப சூப்பராக, முட்டைக்கோஸ் பிடிக்காது அப்படிங்கிறவங்கள கூட சாப்பிட வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பை ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இது நான் முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிற பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அது ஊற வச்சது. இது கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, இது மட்டும்தான். தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம எண்ணெய் விட்டு, வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பழமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் முட்டைக்கோஸ் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பொருளுக்குமே அந்த மாதிரி தான். எது சமைச்சாலுமே பழமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பழமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கேப்பில் தேங்காய், சோம்பு, தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. முட்டைக்கோஸு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. இதை நல்லா வதக்குனிங்கன்னா அதில் உள்ள நீர்ச்சத்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் தூக்கி ஊற்றி நல்லா திரக்கி விடுங்க. திரங்கினதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பில் இந்த நம்ம திரக்கி வச்சுருக்கதை ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அது வேகணும்ல. இதில் தண்ணியே நம்ம ஆட் பண்ணல. 2 விசிலுக்கு வச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் தான் வேலை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிடாதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். மட்டன், சிக்கன் அதெல்லாம் தோற்று போயிடும். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.